வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பொங்காமல் இந்த பொங்கலை வச்சு சாப்பிடுங்க. அதுதான் இந்த சம்பா ரவை பொங்கல். இது டயட்டில் இருக்கவங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. அதுவும் இந்த சம்பா ரவை உப்புமாவாக செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பொங்கல் வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் ஜீரகம் மிளகு போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி துருவி சேர்த்துக்கோங்க. நான் வீசம்படியில் 3/4 வீச அளவுக்கு சம்பா ரவை எடுத்திருக்கேன். இதையும் நெய்யில் கொஞ்சம் வறுத்துக்கோங்க ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு. அதோட 1/4 வீசம் அளவுக்கு வந்து பாசிப்பருப்பு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு நீங்கள் ஊற வைக்கலன்னா ஒரு வீசம்படி தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதுக்கு 3 வீசம் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி சிம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். இவ்வளோதான், சூப்பரான சம்பா ரவை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நாங்களும் பொங்குவோம்.